GPU Part 2. இப்போ ஏதாவது சொல்லுவேன் ஜாலிக்கு, அப்புறம் அதை எடுத்து வேறு ஏதாவது கண்டென்ட் ஆகணும் ஆசையாக இருக்குது. எனக்கு டக்குன்னு தோண மாட்டேன், அவ்வளோ ஸ்பான்டேனியஸாக வரல. GPU Part 2. Direct sir. Sir? Yes sir. நம்ம ஃபஸ்ட்டு மூவி. ஸோ எடுத்த உடனே லவ் மேரேஜ் அப்படின்னு வச்சுருக்கீங்க. உங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சுல? ஆயிடுச்சு சார். ஸோ லவ் மேரேஜ் வச்சுருக்கீங்க, வாழ்த்துக்கள். பட் லவ் மேரேஜ் எவ்வளோ டிஃபிகல்ட் இருக்குது இப்போ நீங்கள் பார்த்து தான் வரீங்க. இந்த பேரை எப்படி சூஸ் பண்ணீங்க சார்? ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் ஒரு கேட்சியான ஒரு டைட்டில் வேணுன்ற ஆசையில் சூஸ் பண்ணது தான் சார் லவ் மேரேஜ். அடுத்து இந்த கதைக்கு தேவைப்பட்டது இன்னொன்று. அண்டு எல்லாருக்குமே மேரேஜ்னாவே வந்து லவ் மேரேஜ் தான் ஒரு எக்ஸைட்மெண்ட்டான ஒரு விஷயமா இருக்கும். அரேஞ்ச் மேரேஜ்ன்றது ஒரு போரிங்கான விஷயம் தானே. ஸோ அதனால் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்ன்ற ட்ரஸ்ட்டில் சூஸ் பண்ணது தான், எல்லாருக்கும் பிடிக்கும்ன்ற ட்ரஸ்ட்டில் சூஸ் பண்ணது தான். வாழையை நுழையிறதுக்கு ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ. விக்ரமரூப் சார், மை கொடுங்க சார். சார், இந்த படம் வந்து 30 வயசுக்கு மேலே கல்யாணம் ஆகாத இளைஞர்களை பற்றி நிறைய பேசுது அப்படின்னாங்க. சமீப காலமாக 2-3 வருஷத்தில் நிறைய பேர் ஜென்ஸ் வந்து பொண்ணு கிடைக்காம கஷ்டப்படுறாங்க. அப்படியே பொண்ணு கிடைச்சாலும் எல்லா பொண்ணும் ஐடி கேட்குறாங்க, இன்ஜினியரிங்காங்க, டாக்டருங்காங்க, மற்ற கொஞ்சம் கவர்மெண்ட் வேலை. இந்த மற்றவங்கலாம் வந்து ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. ஒரு மீடியா வச்சுக்கோங்க, கேமராமேன் வச்சுக்கோங்க, நடிகர் வச்சுக்கோங்க, ஒரு ப்ரைவேட்டில் வேலை பார்க்கவங்கலாம். அதை பற்றி என்ன சொல்ல வரீங்க? இந்த படம் என்ன சொல்ல வருது? சரி, இது வந்து நிறைய விஷயங்களை பற்றி பேசுது. இப்போ நீங்கள் சினிமா இந்த மாதிரி விஷயம்னு சொல்ல போதே எனக்கு பிரியன் சொல்லியிருக்காரு, அவருக்குன்னு கல்யாணம் நடக்குதுங்கிற போது நீ சினிமாவில் இருக்க, உனக்கு எப்படி அவ்வளோ ஈஸியாக பொண்ணு கிடச்சிச்சு அப்படின்னு கேட்டாங்களாம். ஏதோ ஒரு லக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். பட் அதையும் தாண்டி நிறைய விஷயங்களை பற்றி பேசுது. அதெல்லாம் நீங்கள் படம் பார்த்து புரிஞ்சுக்கணும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா ஜாலியாக தான் சொல்லியிருக்கோம், யோசிக்க வேண்டிய விஷயம், ஆனால் ஜாலியாக சொல்கிற விதத்தில் சொல்லியிருக்கோம். நான் இப்போ ஏதாவது சொல்லுவேன் ஜாலிக்கு, அப்புறம் அதை எடுத்து வேறு ஏதாவது பிரச்சனையாக்கி விட்டுருவீங்க. ஸோ அதனால் உள்ளபடி நல்ல கேள்வி தான். பட் ஆனால் நீங்கள் கேட்ட கேள்விக்கு இவரோட அனுபவமே இருக்குது, அதுக்கு தான். சான்றோம் சார். சார், நீங்கள் வந்து அரேஞ்ச்மெண்ட் மேரேஜ்னு நினைக்கிறேன். ஆனால் அன்னை இல்லத்தில் நிறைய காதல் திருமணம், இப்போ கூட காதல் திருமணம் நடந்திருக்கு. உங்களோட தனிப்பட்ட பார்வையில் இப்போ உள்ள ஜென்ரேஷன் வந்து லவ் மேரேஜ் பெஸ்ட்டா, அரேஞ்ச்மெண்ட் மேரேஜ்? தனிப்பட்ட முறையில் லவ் இல்லாமல் மேரேஜ் ஒர்க் ஆகாது, அது தெரிஞ்ச ஒரு விஷயம். காலம் மாறிக்கிட்டு இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி படங்களும் மாறிக்கிட்டு இருக்கு. படங்கள் மாறுறதே மக்களுக்காக தான், மக்களும் மாறிட்டாங்கன்னு நம்புகிறேன். ஸோ லவ் தான். ஆக்சுவலி லவ் அண்ட் மேரேஜ் ரெண்டுமே ரெண்டு விதமான ஒரு மாதிரி ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஜோனுக்குள்ளே போயிட்டே இருக்குது. அடுத்தடுத்த ஜென்ரேஷன் போக போக லவ்லேயும் கமிட் ஆகிறதுக்கு கொஞ்சம் பயப்படுறாங்க, மேரேஜ் கமிட்மெண்ட்டுக்கும் பயப்பட ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு இந்த படத்தில் ஏதாவது மெசேஜஸ் இருக்கா? மேம், மெசேஜ் நம்ம ஒன்று சொல்ல ட்ரை பண்ணியிருக்கோம். அது மெசேஜ் அளவுக்கு நம்ம சீரியஸாக பேசலாம் அந்த விஷயத்தை. அதையுமே ஜாலியாக தான் பேசியிருக்கோன்றதுனால அது மெசேஜாக எடுத்துக்க முடியல. பட் கண்டிப்பாக டேக் அவே இருக்குது மேம். ஆப்வியஸாக அவங்கவுங்க சாய்ஸ் தான். நான் இப்போ என்னோட சாய்ஸ் தான் சார் ஃபஸ்ட்டு சார் கேட்ட சார் கிட்டே சொன்னேன். லவ் மேரேஜ் இஸ் மை சாய்ஸ்ன்ற ஒரு விஷயம் இருக்குது. அவங்கவுங்க சாய்ஸ்க்கு விட்டுறது பெட்டர். இப்போ வந்து எனக்கு கடவுள் புண்ணியத்தில் லவ் பண்ண ஒருத்தவங்க கிடச்சாங்க, என்ன லவ் பண்ணாங்க திரும்பன்ற போது எனக்கு அது மேரேஜுக்கு போய் நின்றுச்சு. நான் வாய்ப்பு கிடைக்காம சுற்றிட்டு இருந்தால் வந்து நான் லவ் மேரேஜ்னு சொல்லியிருக்க மாட்டேன் சார், அரேஞ்ச் மேரேஜ் தான் பெஸ்ட்டுன்னு இருப்பேன். எங்கள் அப்பா காலில் போய் விழுந்து ஒரு பொண்ணு பார்த்தாங்கன்னு கேட்டிருப்பேன். ஸோ பெட்டர் ஆப்ஷன்ஸ் தான். எது கிடைக்குதோ, எந்த வாய்ப்பு கிடைக்குதோ அதை சூஸ் பண்ணிட்டு போகலாம். பட் எனி திங் இஸ் பெட்டர், போத் இஸ் தேர் சாய்ஸ் தான் மேம். ஓகே, அதே அந்த மாதிரி டைட்டிலில் வந்து அந்த மேலே இருக்கிற கோடு இருக்குது இல்லையா? ஸோ டு பி கண்டினியூடுன்னு தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். லவ் ஹேவ் டு பி கண்டினியூடு அப்படின்னு. இது இப்போ ஏன்னா படிச்சுட்டு இருக்கிற விஷயத்துக்கு தான் மேலே கோடு போடுவாங்க இல்லையா? ஓகே, நான் படிக்கவே மாட்டேன் மேம். ஸோ லவ் வந்து கண்டினியூ அப்படிங்கிறது தான் எனக்கு அந்த மாதிரி தான் தோணுச்சது. சூப்பர் மேம், எனக்கும் இப்போ அப்படி தோணுது மேம். நீங்கள் சொன்னதுக்கப்புறம் நான் தெரிஞ்சுக்கிறேங்க மேம். சான்றோம் சார். இந்த சாங் பார்த்தீங்கன்னா நிறைய சாங்ஸ் வந்து 90ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் போடுங்க, அந்த லவ் ஃபீல் அந்த மாதிரிலாம். நீங்கள் 90ஸா இல்லை 80s? நான் 87 பானு, டெக்னிக்கலி 90s கிட்டு. என்னென்னா
மியூசிக்கில் வந்து இப்போ மியூசிக்கோடைய பரிமாணம் மாறி இருக்கிறது உண்மைதான். பட் ஆனால் உணர்ச்சி வந்து பழைய மியூசிக்கில் நிறைய இருக்கிறதா நான் நினைக்கிறேன். ஸோ அந்த ஒரு பிரதிபலிப்பு நம்ம கேட்டு வளர்ந்ததை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது யாருன்றதுக்காக அதை நம்ம திரும்ப அதை இது பண்ணுறோம். இன்னொன்று, நம்ம மண்ணிலே இருக்கிற இசையோட ஒரு நீட்சியாக நம்மளும் இருக்கணும்ல. நம்ம இந்த மரத்தில் நம்ம ஒரு சின்ன இலையாக இருக்கோம். நம்ம வேறு ஏதோ ஒரு இதை வந்து இம்பைப் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கிரவுண்டிங்கில் ஸ்ட்ராங்காக இருக்கணுன்றனால ரெப்ரசன்டேஷனுக்காக மேக் ஷுர் நம்ம ஒரு கேட்டால் இது எந்த ஒரு மியூசிக் அப்படின்னா தமிழ் மியூசிக் அப்படின்னு யாராவது சொல்லணும் உலகத்தில். ஸோ அதுக்காக தான் நான் மேக் ஷுர் அந்த நேட்டிவான விஷயத்தை அலைவாக வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். டைரக்டர் சார், நீங்கள் டாக்டருக்கு இது பண்ணீங்கன்னு சொன்னாங்க சார். சார், ஒரு பேஷண்ட் வந்தாங்கன்னா குணமாயிட்டா ஒரு ராசியான டாக்டர் அப்படி சொல்லுவாங்க. நீங்கள் ராசியான டைரக்டராக ஆகிறதுக்கான வாய்ப்பு இந்த படத்தில் இருக்கா? கண்டிப்பாக இருக்குன்னு நம்புகிறேன் சார். இருக்கணும்னு ஆசையும் படுறேன். டைரக்டர் சார், அதே கேள்வி டாக்டர் கேள்வி. நீங்கள் டாக்டர் படிப்புலாம் அவ்வளோ முக்கியமானது. ஒவ்வொரு சீட்டுக்கு அவ்வளோ போராடுறாங்க. நீங்கள் டாக்டர் அவ்வளோ படிச்சுட்டு பேஷண்ட் பார்த்துட்டு டைரக்டராக இருக்கீங்களே. ஒரு டைரக்ஷன் கோர்ஸ் படித்தா அந்த கோர்ஸில் யாராவது பார்த்து ஏதோ ஒரு இது பண்ணி ஒரு எவ்வளோ மக்களை காப்பாற்றிருக்கலாம். கன்னியூ பண்ணிக்கலாம் அப்படின்னா டாக்டரா? எவ்வளவோ சொன்னேன் சார் எங்கள் அப்பா கிட்ட. இதை தான் இதே தான் சார் சொன்னேன் சின்ன வயசுலேயே. நீங்கள் சொல்கிறதே வேறு டோனில் எனக்கு தெரிஞ்ச விதத்தில் சொல்லி பார்த்தேன் சார். அவர் அக்செப்ட் பண்ணிக்க தயார். எல்லா பேரண்ட்ஸ்க்கும் ஒன்று இருக்கும்ல சார். சினிமாவுக்கு போகிறான் வீட்டிலேருந்து ஒருத்தன்னும் போது ஒரு ஸ்டெப் பேக் ஐயோ பயந்துருவாங்க சார். ஸோ எடுத்த உடனே ஒரு 99% ஃபெயிலியர் ரேட் இருக்குது ஒரு இண்டஸ்ட்ரிக்கு. நீ போகிற நாளை பின்ன சிக்கி சின்னாமனை போய் நடுத்தருக்கு வந்தால் என்ன பண்ணுவேன் அப்படின்ற ஒரு கேள்வி வந்துச்சு. வடிவேலோட அப்பா கொடுப்பாரு சார், பொட்டியை தர உதவுன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி எங்கள் அப்பா அந்த டாக்டர் டிகிரி கொடுத்தாரு நம்புறேன் சார். ஆனால் ஈஸியாக இருக்கும்னு நினச்சேன் சார். ரொம்ப பெரிய போராட்டம் சார். 5.5 வருஷம் டிகிரி சார், 6.5 வருஷம் படித்தேன் சார். டிபார்லாம் ஆகிட்டேன் சார். ரொம்ப பெரிய போராட்டமாக சார் இருந்துச்சு. விக்ரம் சார், டேரக்டர் ஸ்டேஜில் சொன்னாங்க எனக்கு கதையே சொல்ல தெரியாது சொல்லிட்டு டேரக்டர் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன்னாங்க சார். அவர் கதை சொல்லும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு ஸ்கிரிப்ட் எடுத்து கொடுக்கும்போது? இல்லை கதை சொல்ல வரவங்க வந்து எப்பவுமே ஒரு பயத்தோடு வருவாங்க. அவங்கள எந்த அளவுக்கு நம்ம கம்ஃபர்டபுளாக ஆக்குறோமோ அதே மாதிரி அவங்களும் ஆகுவாங்க. ஸோ அவர் அப்படிலாம் சொல்கிறாரு, நல்லாவே பேசுகிறாருல்ல, இப்போ தான் பார்க்குறீங்கல்ல, நல்லாவே சொன்னார் கதையை. என்ன தேவையோ அதை சொன்னார். அதை எடுத்து மிச்சதை வந்து எனக்கு நான் ஸ்கிரிப்ட் படிக்க பிடிக்கும். அதனால் அதுக்கப்புறம் ஸ்கிரிப்ட் எடுத்து பார்த்து படித்தேன்.